जय जगन्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ஓம் ஸ்வாஹா. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் உள்ள பகலாமுகி தேவி கஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாத்ர மகா யோகம், அதாவது நம்ம பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றித்தான் சொல்லிட்டு வந்தோம். ஜோதிஷ சாஸ்திரத்தில் உள்ள டாப் யோகங்களாகிய பஞ்சமகா புருஷ யோகம், அதில் ருஜக யோகத்தை பற்றி முன்னாடி படித்தோம். இப்போது பாத்ர மகா யோகத்தை பற்றி சொல்ல போகிறோம். இது பாத்ர மகா யோகம் உள்ள ஒரு ஜாதகம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, சொல்லி வருகிறேன் பாருங்க. அப்போது பாத்ர மகா யோகம் அப்படின்னா எப்படி உண்டாகும்? இந்த பிளானிட்டரி பொசிஷன் பார்த்தா, ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பாருங்க, லக்ன கேந்திரத்தில் புதன் உச்சமாக இருந்தால் பாத்ர மகா யோகம். லக்ன கேந்திரத்தில், அதாவது லக்னத்திலேயோ இல்லை லக்னத்திலே இருந்து 4, 7, 10 இடத்திலேயோ புதன் உச்சமாக இருந்தால் அது பாத்ர மகா யோகம். அப்போ ஒரு கிரகத்தினோட உச்ச ராசின்னா ஒரே ஒரு ராசி தான் இருக்கும். 12 ராசிகளில் எல்லா கிரகங்களுக்கும் உச்ச ராசியும் நீச்ச ராசியும் இருக்கு. அப்போ உச்ச ராசின்னு ஒரு ராசி தான் இருக்கும். அப்போது இங்கே இது கன்னி கன்னி ராசி தான் புதனோட உச்ச ராசி. அப்போ பாருங்க, இந்த ஜாதகத்தில் புதன் கன்னி ராசியில் இருக்குது அப்படின்னா புதன் உச்சமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். லக்ன கேந்திரம் என்று சொல்லும்போது லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10. லக்னம் 1, இது 4, இது 7, இது 10. இதுதான் லக்ன கேந்திரங்கள் என்று சொல்லப்பட்டது. லக்ன கேந்திரத்திலிருந்து 4லேயோ 7லேயோ 10லேயோ புதன் உச்சமாக இருந்தால் பாத்ர மகா யோகம். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுனம் கன்னி, அதாவது மிதுனத்தோட 1, 2, 3, 4ஆம் இடம் கன்னி, மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு ஆள் ஆகியிருந்தால், அதாவது நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்த ஆள் ஆகியிருந்தால், அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் மிதுனம் ஆயிருந்தால் கன்னியில் புதன் உச்சமாக இருந்தாலும் அது பாத்ர யோகம் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? ஏனென்றால் அங்கே இப்போ தீபாவளிக்கு வெடி வைக்கும் இல்லையா, பெரிய வெடி, பட்டான்னு வெடிக்கக்கூடிய ஒரு பட்டாஸ் வெடி, அது தண்ணியில் முக்கிட்டு வச்சா என்ன ஆகும்? ஈரானையை போச்சுன்னா என்ன ஆகும்? வெடிக்காது இல்லையா? அப்போ இங்கே, அதாவது நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்த ஆள் ஆயிருந்தால் புதன் கன்னியிலே ஆயிருந்தாலும் அந்த பாத்ர யோகம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் சுப கிரகங்களுக்கு கேந்திராதிபத்தியம் வந்தால் அது பாபகிரகமாய் மாறிவிடும், நல்லது செய்யாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம்தான். இந்த சாஸ்திரம் தெரியாமல் சில ஜோதிஷிகள் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டு இங்கேயே வந்திருக்கு, அவங்களே சொல்லுவாங்க மகா யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமி அப்படின்னு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அது ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த சாஸ்திரம் தெரியாமல் அவங்க பலம் சொன்னதுனால தான். அப்போ இங்கே உங்கள் ஜாதகத்தில் புதன் உச்சமாக லக்னத்தோட 4ஆம் இடத்தில் கன்னியில் இருந்தாலும் நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்த ஆள் ஆகியிருந்தால் அந்த மகா பாத்ர யோகம் ஒர்க் அவுட் ஆகாது. இதுவே தனுசு மீனம், அதாவது லக்னத்தோட 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடம் கேந்திர ராசி, 8, 9, 10 கேந்திர ராசி. இங்கே இருந்து, அதாவது லக்னத்திலே இருந்து கேந்திரத்தில் இருக்க வேணும். அப்போது தனுசுல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கேந்திர ராசியிலே தான் புதன் இருக்கிறது. அதே போல் மீனத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 கேந்திர ராசி. அப்போது தனுசில் பிறந்த ஆளாயிருந்தால் நீங்கள், அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னம்
தனுசு ராசியாயிருந்தால், இல்லை நீங்க மீன லக்னத்தில் பிறந்த ஆளாயிருந்தால் கண்டிப்பா இந்த புதன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இந்த பாத்திர மகா யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், 100% ஒர்க் அவுட் ஆகும். இனி அதோட பலன் என்று பார்க்கலாம். இந்த பாத்திர மகா யோகம் உள்ளவருக்கு கொஞ்சம் கூர்த்த முகமாக இருக்கும். அப்படின்னா ஃபேஸு கொஞ்சம் நீட்டமாக இப்படி இருக்கும். புரிஞ்சிருக்கா? ஃபேஸு கொஞ்சம் கொஞ்சம் நீட்டமாகவே இருக்கும், ஒரு கூர்த்த முகமாக இருக்கும். விரிஞ்ச மார்பு, ஆரோக்கியமுள்ள உடம்பு. இந்த மார்பு நல்ல விரிஞ்ச மார்பாக இருக்கும். சிலவருக்கு இப்படி இருக்கும் இல்லையா? இது அப்படி இல்லை, நல்ல விரிஞ்ச மார்பு உள்ளவராக இருக்கும். ஆரோக்கியமுள்ள உடம்பு, ஸ்ட்ராங் பாடி அப்படி இருக்கும். பின்ன கணித சாஸ்திரத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் திறமையுள்ளவராக இருக்கும். கணித சாஸ்திரம்னா தெரியும் இல்லையா? அதாவது மேத்ஸ், கணக்கு. அந்த கணித சாஸ்திரத்திலும் ஜோதிஷ சாஸ்திரத்திலும் நல்ல திறமையுள்ளவர் ஆக இருக்கும். அதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது கணித சாஸ்திரத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் திறமையுள்ளவராக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த சாஸ்திரங்களில் எல்லாத்துலேயுமே இந்த வானசாஸ்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏகப்பட்ட இந்த விஞ்ஞானங்கள் இருக்கு இல்லையா, அதிலே எல்லாம் நல்ல அறிவுள்ள ஆளாக இருக்கும். ப்ளஸ் அதிக புத்தி, நல்ல ஷார்ப் புத்தி உள்ளவனாக இருக்கும். மடையனாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். நல்ல புத்தி உள்ளவனாக இருக்கும், அறிவுள்ளவனாக இருக்கும். ப்ளஸ் கோபசீலம், திடீர்னு கோபம் வரும், இப்படி பேசப்பட்டவனாக இருக்கும். ஏய் என்னடா இது இப்படி இருக்கே, அப்படி இல்லை என்னடா ஏண்டா இப்படி கேட்கப்பட்டவனாக இருக்கும். அதாவது வில்பவர் உள்ளவனாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உட்கார்றா அப்படி சொல்லப்பா, உட்காருடா அப்படி சொல்ல மாட்டான், உட்காருடா அப்படி சொல்லப்பட்டவனாக இருக்கும். அப்போ பாத்திர மகா யோகம் என்று சொல்லப்பட்டது எப்படி இருந்தால் என்று நம்ம சொன்னோம். சுப கிரகத்தை கொண்டு உண்டாகப்பட்ட மகா யோகத்துக்கெல்லாம் முக்கியமாக உள்ள சில விஷயங்கள் நம்ம மறக்காமல் கால்குலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இது பாருங்க, இங்கே பாத்திர மகா யோகம் இந்த நோட்ஸ் பாருங்க. லக்ன கேந்திரத்தில் புதன் உச்சமாக இருந்தால் பாத்திர மகா யோகம், ஓகேயா? ப்ளஸ் சுப கிரகத்துக்கு கேந்திராதிபத்தியம் வந்தால் அது பாபகிரகமாக மாறி சுப பலங்களை தராது. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்தான். சுப கிரகத்துக்கு கேந்திராதிபத்தியம் வந்தால், அதாவது லக்னத்துக்கோ 4க்கோ 7க்கோ அதிபன்தான் சுப கிரகம் என்றால் அது பாபகிரகமாக மாறிவிடும். அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அது சுபபலம் தராது. அப்போ இந்த ஜாதகத்தில் புதனுக்கு மிதுனமும் கன்னியும் சொந்த வீடு தான். கன்னி புதனோட சொந்த வீடு பிளஸ் உச்சராசியும் கன்னி தான். இப்போ மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபனாக இருக்கிறதுனால, அதாவது கேந்திர ராசிக்கு அதிபனாக இருக்கிறதுனால இந்த புதனுக்கு கேந்திராதிபத்தியம் உண்டு. அப்படி இருக்கிறதுனால மிதுனத்துக்கு மட்டும் இந்த புதன் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. கேந்திராதிபத்தியம் வரும்போது சுபகிரகமாய் தோஷ பலங்கள் என்று சொல்லியிருக்கோம். ஆனால் அது புத தசா காலத்தில் தான் 100% அப்படி ஆகும். ஆனால் இந்த மகா யோகத்தை பற்றி நம்ம கால்குலேஷன் பண்ணும் பொழுது தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபன் குருவாக சுபகிரகமாக இருக்கிறதுனால புதனும் குருவும் எனிமீஸாக இருந்தால் கூட தனுசுக்கும் மீனத்துக்கும் தனுசும் மீனவும் லக்னமாக இருந்தால் இந்த பாத்திர மகா யோகம் ஒர்க் அவுட் ஆகும். இதுவே மிதுன ராசி உங்களோட லக்னம் ஆகியிருந்தால் பாத்திர மகா யோகம் ஒர்க் அவுட் ஆகாது. மிதுன லக்னத்துக்கு அதிபன் புதன் ஆகையால் புதன் உச்சமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் பாத்திர மகா யோகம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சாஸ்திரம்
தெரியாமல் ஆஹா என்னோட ஜாதகத்தில் பாத்ர மகாயோகம் இருக்கே அப்படின்னு நினைச்சால் அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ புதனுக்கு கேந்திராதிபத்தியம் இதில் இருக்கு. கேந்திராதிபத்தியம் இருந்தாலும் அது உச்சமாக பாத்ர மகாயோகம் செய்து இருக்கிறதுனால மிதுனத்தை தவிர தனுசு மீனம் 2 லக்னத்துக்கும், அதாவது தனுசு லக்னமாயிருந்தாலும் மீன லக்னமாயிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருந்தால், கேந்திராதிபத்தியம் இருந்தாலும் புதன் உச்சமாக இருந்தால் பாத்ர மகாயோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகத்தான் செய்யும். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.